கீரை மட்டன் கறி இது புது ரெசிபிலாம் இல்லை. சவுத் இந்தியன் முஸ்லீம்ஸ் வீட்டில் இந்த மாதிரி நிறைய டிஷ் செய்வோம். ஒரே மாதிரி கறி குழம்பு வச்சுட்டு அதில் சிறுகீரை, உருளைக்கிழங்கு, முருங்கைக்கான்னு சொல்லிட்டு ஐட்டத்தை மட்டும் மாற்றிக்கிட்டே இருப்போம். யூஸ்வலி நிறைய பேர் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது அந்த வெஜிடபிளில் கறி வாசம் இருக்குது அப்படிங்கிறதுனால இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா சாப்பிட்றதுக்கும் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த கீரை மட்டன் கறி கீ ரைஸ்க்கு மட்டும் இல்லாமல் சாம்பார் ரசத்துக்கு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது செய்கிற மெத்தட் ரொம்பவே சிம்பிள். முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒரே மெத்தடில் மட்டன் கறி. கடைசியில் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கீரை அப்படின்னு ஐட்டத்தை மட்டும் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே இது ஒரே மாதிரி டேஸ்ட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், காய்கறி மாற்றி மாற்றி சேர்க்குறதுனால. இந்த மாதிரி டிஷ் செய்யும்போது கடைசியில் தேங்காய் பேஸ்ட்டு மட்டும் சேர்க்க மறந்துடாதீங்க. ஏன்னா இது கிரேவிக்கு ஒரு நல்ல திக்னஸை கொடுக்கும். அதை நம்ம சாப்பாட்டுக்கெலாம் வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பாடு மட்டும் இல்லாமல் இதில் சப்பாத்தி தோசையும் வச்சு சாப்பிட்லாம். பிகாஸ் திஸ் டிஷ் இஸ் அ கம்ப்ளீட் ஆல்ரவுண்டர். நான் இன்றைக்கி இதை கிச்சடியோடு தான் சர்வ் பண்ணியிருந்தேன். நல்ல சூடான கிச்சடி, அது மேலே இந்த கீரை மட்டன் கறி, கூடவே தொட்டுக்கிறதுக்கு மட்டன் ஷாமி கபாப், சாப்பிட்றதுக்கு சும்மா தரமாக இருந்தது. இந்த மாதிரி சவுத் இண்டியன் முஸ்லீம்ஸ் வீட்டில் செய்கிற நிறைய ரெசிபீஸை இனிமே தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.